வணக்கம், இது உங்கள் சுகீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்குடல் நுரையீரல் கறி குழம்பு. இட்லி வித் போட்டி குழம்பு செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆட்டுக்குடல் நுரையீரல் க்ளீன் பண்ணி தான் தருவாங்க. நம்ம ஒரு தடவை ஹாட் வாட்டரில் போட்டு ட்ரெயின் பண்ணணும். தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் நறுக்குனது, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி போதும், அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குடல் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய தேவைப்படும். ஏன்னா அதோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு நீங்கள் அது கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். அடுத்தது தேங்காய் எடுத்துகிட்டு துருவிக்கிட்டாலும் ஓகே தான். கட் பண்ணி எடுத்து அதை மிக்சியில் போட்டுட்டு அதோட பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா திக்காகவே இருக்கட்டும். அடுத்து குடல் கறியை சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்காக சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பக்கம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ உளிச்சு எடுத்து வச்சு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இது மட்டன் குழம்புக்குன்னு நாங்கள் தனியாக எப்பயுமே அரைச்சி வச்சுருப்போம் மிளகாய்த்தூள். மட்டன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம நல்லா வதக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் அந்த குழம்பு மிளகாய்த்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஆட் பண்ணுங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். அதை ஒரு திக் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம், அதே மாதிரி சின்ன வெங்காயத்தோடு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பற்ற வச்சு குக்கர் வச்சு அதில் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு எதுவுமே எடுத்து வச்சோம்ல, அதை இதில் போட்டு நல்லா பொடிய விடுங்க. இது பொடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா அதோடய வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் தான் நம்ம எடுத்திருக்கோம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணுறீங்க. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த குடல் கறி குவான்டிட்டி அதிகமாக நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதனால் அதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டுட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த பேஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, கிராம்பு பாருங்கள். இதை நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த குடல் கறியை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணணுன்ட்டு. இப்போ நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை இப்போது தண்ணி ஃபுல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு தண்ணி ஃபுல்லாத்தையும் வடிச்சிருங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து உள்ளர நம்ம தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது நல்லா வதங்கணும் இல்லையா, தண்ணியோடு போட்டிங்கன்னா வதங்காது. இந்த ஆட்டுக்குடலை நீங்கள் வாங்கும்போது நுரையீரலும் சேர்த்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிற டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 பேர் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸில் நீங்கள் குடல் கறியை சுடு தண்ணியில் போட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு மிளகாய்த்தூளோட சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வதக்கி அதை பேஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்தது குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடல், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கல் உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்று போல் அந்த உப்பெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுட்டு பாருங்கள். அடுத்தது குக்கரை மூடி போட்டுட்டு நிறைய தண்ணி விடாதீங்க, ஒரு 6 விசில் விடுங்க போதும். குக்கர் ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் மட்டன் குழம்பு மிளகாய் தூளோடு சேர்த்து சின்ன வெங்காயம் வதக்குனது, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு கொதி. அடுத்தது தேங்காய் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி மூடி வச்சுடுங்க. இது குடல் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ சைமல்டேனியஸாக அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இட்லி வெந்துட்டுருக்கு. அந்த இட்லி பார்த்திங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வெந்திருக்கும். ஸோ இட்லி இந்த சைடு ரெடி பாருங்கள். இந்த சைடு குடல் கறி குழம்பு ரெடி. ரெண்டையும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா எவ்வளோ சுவையாக இருக்கும் தெரியுமா? சண்டே அன்னைக்கு மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க, சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லியோட குடல் கறி குழம்பு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.